வெல்கம் டு எக்ஸல் வித் யார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவுண்ட் இஃபர்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். கவுண்ட் இஃபர்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை ரொம்ப சிம்பிளிஃபையாக, இப்போது ஒரு எக்ஸாம்பிள், எத்தனை பேர் அப்ரைசல் வாங்கியிருக்காங்க, யாரெல்லாம் அப்ரைசல் வாங்கலை, யாருக்கெல்லாம் நல்ல ரேட்டிங்கோட அப்ரைசல் வாங்கியிருக்காங்க, ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் 90 மேலே மார்க் எடுத்திருக்காங்க, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அதாவது 12th ஸ்டாண்டர்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் ஆல் பாஸ் பண்ணியிருக்காங்க 80% மேலே, எத்தனை பேர் 50% கீழே எடுத்திருக்காங்க. அது மாதிரி நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டோடு வச்சு கம்பேர் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் எவ்வளோ, அக்கௌண்ட்ஸ் டீமில் எவ்வளோ எடுத்திருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு கம்பெனியோட ஒரு ப்ரொஃபைல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட பேரும் இருக்குது. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேரோட பேர் இருக்குது. இந்த 100 பேர் 3 டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. ஐடி டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்களுக்கு இந்த இயர் எண்ட் அப்ரைசல் வந்திருக்கு. ஸோ மொத்தம் 5 ஸ்டார் ரேட்டிங்கில் பிரிச்சிருக்காங்க. அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்கில் படி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு வால்யூமாக பார்க்கணும், யாருக்கெல்லாம் 5 ஸ்டார் ரேட்டிங் நிறைய கிடச்சிருக்கு, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 4 ஸ்டார் கிடச்சிருக்கு, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன ரேட்டிங் கிடச்சிருக்குன்ட்டு நம்ம எளிமையாக இந்த மாதிரி ஒரு சம்மரியில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ டேட்டாவை போயிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நமக்கு சம்மரியில் பார்க்கும்போது, இந்த முறை அதிகமான கவுண்ட் வச்சுருக்கவங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஐடியும் மார்க்கெட்டிங்கும் அதிக ஸ்டார்ஸோடு நல்ல பர்ஃபார்மர் வச்சுருக்காங்க. ஐடி டீமில் 9 ஸ்டாரோடு இன்னும் அதிகமாக இருக்குது. 3 ஸ்டார் ஆவரேஜாக சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எடுத்திருக்காங்க. 2 ஸ்டார் அதுவும் மார்க்கெட்டிங் அண்ட் ஐடி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த டாப் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க, எங்கே ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா சேல்ஸில் வெரி லோ பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக இந்த மாதிரி எடுத்து போடலாம். ஸோ இதுக்கு தான் இந்த கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி பண்ணணுன்ட்டு. இப்போ இங்கே 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது மொத்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5ன்னு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஃபார்முலா போடலாம். ஸோ கவுண்ட் இஃபர்ஸ் ஃபங்க்ஷன் போட்டோன்னா, கவுண்ட் இஃபர்ஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் கவுண்ட் இஃப்பில் ஒரு க்ரைட்டீரியா ஒரு ரேஞ்ச் இருந்தாலே போதும். ஆனால் கவுண்ட் இஃபர்ஸில் எத்தனை ரேஞ்ச் எத்தனை க்ரைட்டீரியா இருந்தாலும் நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம இந்த கவுண்ட் இஃபர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவாக டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் எனக்கு வேணும். எனக்கு எம்ப்ளாயி பேஸ் பண்ணி வேணால் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னோடய க்ரைட்டீரியா டிபார்ட்மெண்ட். ஸோ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட். அடுத்தது எனக்கு இன்னொரு க்ரைட்டீரியா ரேட்டிங்ஸ் யார் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் ரேட்டிங்கோட ரேஞ்ச் எடுத்துக்கிட்டேன். இப்போ நாங்கள் ரேட்டிங்கோட நம்பர் நான் கொடுக்கணுமா. ஸோ நான் 5 கொடுக்குறேன். ஸோ 6 பேர் வந்துருச்சா. ஸோ இப்போ நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மாற்றுறதால இதை நான் லாக் பண்ணிக்கிறேன். அதாவது க்ரைட்டீரியா ரேஞ்சை நான் லாக் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா. சின்ற காலமும் டின்ற காலம் தான் ரேஞ்ச். ஸோ அந்த ரேஞ்சை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது எனக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. எஃப் காலம்ன்றது தான் இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இங்கே எஃப் காலம் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஆனால் எனக்கு அடுத்தடுத்து இது சேஞ்ச் ஆகும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கிளியர் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே சேஞ்ச் ஆகுதா. ஸோ இதுக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் 5 நான் 4 கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் 5 3 ஸ்டாராக, அதனால் 3 கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 2 ஸ்டாராக, ஸோ அதனால் நான் இங்கே 2 மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே 1னா இங்கே நான் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாகவும் கொடுத்துக்கலாம். இல்லைனா இங்கே நீங்கள் 5 4 3 2 1 தானே இருக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் F1 இந்த நம்பர் கொடுக்கறதுக்கு நீங்கள் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு 4ன்ற காலத்தை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. 4 ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ 4ன்றதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே போட்ட உடனே எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா. ஃபார்முலா பாருங்கள், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பர்பஸுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், எத்தனை கவுண்ட்டு 100 கவுண்ட் இருக்கா. ஸோ அப்போ 100 எம்ப்ளாயிஸ் இருக்குது, 100 நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் இங்கேயும் கவுண்ட்டையும் நான் இப்போ சப்மிட் பண்ணுறேன். ஸோ எனக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில்
நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ சேல்ஸில் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து 30 பேர் இருக்காங்க, மார்க்கெட்டிங்கில் 37 பேர் இருக்காங்க, ஐடியில் 33 இருக்காங்க. ஸோ இவங்க டோட்டல் பண்ணும்போது இங்கேயும் 100 வந்துருச்சா. ஸோ இப்போ நமக்கு ரொம்ப எளிமையாக 5 ஸ்டார் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹையஸ்ட் இருக்குது. ஸோ இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹையஸ்ட் இருக்காங்க. 4 ஸ்டாரில் இவங்க ஹையஸ்ட்டில் இருக்காங்க. 3 ஸ்டாரில் இவங்க 2 பேர் ஹையஸ்ட்டில் இருக்காங்க. 2 ஸ்டாரில் இவங்க ஹையஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ரொம்ப எளிமையாக ஒரு சம்மரைஸ் பண்ணி நமக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த டேட்டாவை தான் மேனேஜர்லாம் ரொம்ப யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக நம்ம டிபார்ட்மெண்ட்டில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, அந்த மாதிரி ரொம்ப க்ளீனாக எடுத்துடுறாங்க. ஸோ இது மாதிரி பண்ணி இன்னும் ஒர்க்கில் நிறைய எக்ஸல் கற்றுக்க எக்ஸல் வித் ஹெச்ஆரை ஃபாலோ பண்ணுங்கள். மென்மேலும் இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வேற ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். பை.